சிங்கப்பூர் அரசு ஃபேஸ்புக்கிற்கு கொடுத்த செக். நம்ம எல்லாரும் அன்றாடம் பயன்படுத்தும் ஃபேஸ்புக் இப்போ பெரிய சிக்கல்ல மாட்டிக்கொண்டது. சிங்கப்பூர் அரசு ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. உங்கள் தளத்தில் நிறைய போலி கணக்குகள், பண மோசடியெல்லாம் நடக்குது. இதையெல்லாம் செப்டம்பர் 30க்குள்ளே சரி பண்ணுங்க. இல்லைனா $1 பில்லியன், அதாவது சுமார் 6100 கோடி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டி இருக்கும் அப்படின்னு வெளிப்படையாகவே மிரட்டியிருக்காங்க. சிங்கப்பூரில் நிறைய மக்கள் ஃபேஸ்புக் மூலமாக ஏமாந்து பணத்தை இழக்கிறாங்க. முக்கியமாக பெரிய பிரபலங்கள், அரசு அதிகாரிகள்னு பல பேரோட பேரில் போலி கணக்கு உருவாக்கி இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணுங்க, சீக்கிரமாக காசு கிடைக்கும்னு சொல்லி மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கிறாங்க. இது ஒரு பெரிய மாஃபியா மாதிரி வளர்ந்து நிற்குது. ஆனால் இந்த ஃபேஸ்புக் நிறுவனம் இந்த மோசடிகளை தடுக்க பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையாம். நீங்கள் உங்கள் தளத்தில் நடக்கிற குற்றங்களுக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு சிங்கப்பூர் அரசு சொல்கிறாங்க. இந்த அபராதம் ஃபேஸ்புக் மாதிரியான பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஃபேஸ்புக் $1 பில்லியன் அபராதம் கட்டுற நிலைக்கு வந்தாலும், இன்னொரு பக்கம் சாதாரண மக்கள் ஏமாறுறது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஃபேஸ்புக் பாதுகாப்பு அம்சங்களை சேர்த்திருக்கோன்னு சொன்னாலும் அந்த அம்சங்கள் இந்த மோசடிகளை தடுக்க போதுமானதாக இல்லை. மோசடி பண்ணுறவங்க புதுசாக வழிகளை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த அபராதம் ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சமூக வலைதளங்களில் பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் பாதிக்கப்படுறது தான். ஃபேஸ்புக் நிறுவனம் லாபம் சம்பாதிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி தங்கள் தளத்தை பயன்படுத்துவோரின் பாதுகாப்பை கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் வலுக்கிறது.